நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாதுடா அப்படின்னு தற்போது நம்ம இந்திய ஃபாஸ்ட் பவுலர் முகமது சிராஜ் அவரை பார்த்து ஒட்டுமொத்த பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே அதிர்ச்சிகரமான கருத்து ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அதாவது சிராஜ் கடைசி இங்கிலாந்துக்கு எதிராக விளையாண்ட கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல அபாரமா பந்து வீசி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாரு இல்லையா. நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கும் அந்த ஸ்பெல் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. சோ அந்த ஆட்டத்துல சிராஜ் அவர் பால் டாம்பரிங், அதாவது பந்தை சேதப்படுத்தியிருக்காரு. அதனாலதான் இங்கிலாந்து அணியின் விக்கெட்டுகளை வீழ்த்த முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தற்போது பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் சிராஜ் அவருக்கு எதிராக நம்ம யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி தரும் கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் அக்தர் அவர் சிராஜ் அவருடைய அந்த அபாரமான பந்து வீச்சை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி நாள்ல சிராஜ் அவருடைய போலிங் பயங்கரமா இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. ஆனாலுமே 35 ரன்னுக்கு 6 விக்கெட் எடுக்கிறது கிரிக்கெட்ல அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுலயும் களத்துல நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க. ஆனாலுமே சிராஜ் அவரால் மட்டுமே எப்படி விக்கெட் எடுக்க முடிஞ்சது? ஏன்னா ஆப்டனா இருந்த பிரசித் கிருஷ்ணா அவரால் சிறப்பா அந்த இடத்துல பந்து வீச முடியல. ஆனா சிராஜ் அவரால் மட்டுமே தொடர்ந்து அந்த இடத்துல முக்கியமா பால இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் சிராஜ் அவரால் பண்ண முடிஞ்சது. 80 ஓவர்கள் வீசப்பட்ட ஒரு பால் எப்படி இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆகும்? இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அக்தர் சிராஜ் அவருடைய போலிங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் வாசிம் அக்ரம் எவ்வளவு பெரிய ஒரு ஃபாஸ்ட் போலர், உலக அளவுல சாதனை படைச்ச போலர், அவருமே கூட சிராஜ் அவருடைய போலிங்க விமர்சனம் தான் பண்ணியிருக்காரு. அதாவது சிராஜ் கடைசி அந்த 1 ஹவர் தான் நம்ம இந்தியா பந்து போட்டாங்க. எல்லா ஓவர்லயுமே சிராஜால பால இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் பண்ண முடிஞ்சது. இதுக்கு சிராஜ் அவர் என்ன பண்ணிருப்பாரு களத்துல அப்படின்னு ஒரு விளக்கமே கொடுத்திருக்காரு வாசிம் அக்ரம். அதாவது பந்து அந்த நேரத்துல நான் டிவியில பாக்குறப்ப பால்ல ஒரு புது பால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷைனிங் தெரிஞ்சுது. 80 ஓவர்கள் வீசப்பட்ட பால்ல அப்படிப்பட்ட ஷைனிங் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை காற்று ஈரப்பதத்தால பந்து மேல அதை தடவி அந்த ஈரப்பதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு இந்தியா அவங்க விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பந்து மேல வேசலின் மாதிரியான ஒரு வழவழப்பான திரவத்தை தடவி இருப்பாங்க. அதனாலதான் பந்து ஒரு பக்கம் வழவழப்பாகவும் மற்றொரு பக்கம் சுரசுரப்பாகவும் இருந்திருக்கு, நல்லாகவே இருந்திருக்கு. அதனாலதான் சிராஜ் அவர் நினைச்ச மாதிரி பந்தை எல்லா பக்கமும் அவரால் ஸ்விங் பண்ண முடிஞ்சது. சோ இது கண்டிப்பாக இதுல ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் 80 ஓவர் வீசப்பட்ட ஒரு பந்தை சிராஜ் அவரால் ஸ்விங் பண்ண முடிஞ்சது. அவரால் மட்டுமே ஸ்விங் பண்ண முடிஞ்சது. பிரசித் கிருஷ்ணா அவரால் ஸ்விங் பண்ண முடியல. இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் அவரும் சிராஜ் அவர் மேல பால் டாம்பரிங், அதாவது பந்தை ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போலதான் ஷாஹித் அப்ரிடி அவர் கூட இந்திய அணியின் வெற்றியை பொறுக்க முடியாம விமர்சனம் பண்ணியிருக்காரு. கடைசி நாள்ல இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா இங்கிலாந்து அவங்களுடைய சொந்த மண். அது அந்த நேரத்துல கொஞ்சம் பதட்டம் டென்ஷன் இருந்தா கூட நிச்சயமா எடுக்கக்கூடிய ரன் தான் இது. எப்படி இந்த ரன்னை எடுக்க முடியாம அவங்க ஆல் அவுட் ஆனாங்க அப்படின்னு சத்தியமா புரியல. குறிப்பா முகமது சிராஜ் அவருடைய நடவடிக்கையில நிறைய மாற்றம் தெரிஞ்சிருக்கு. நிறைய சந்தேகங்கள் ஏற்படுற மாதிரி தான் களத்துல சிராஜ் அவரு செயல்பட்டிருக்காரு. பத்தாக்குறைக்கு அம்பையர்கள் அவங்க மேலையும் எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு. ஏன்னா அம்பையர்கள் இந்த தொடர் முழுக்க அவ்வளவு ஈஸியா இந்தியாவுக்கு அவங்க எல்பிடபிள்யூ கொடுக்கல. ஆனா அந்த 1 ஹவர்ல இந்தியாவுக்கு மட்டுமே எல்பிடபிள்யூகள் கிடைச்சிருக்கு. ஒரு நாட் அவுட் எல்பிடபிள்யூ கூட அம்பையர் அவுட் கொடுத்திருக்காரு. எனக்கு சிராஜ் நடவடிக்கை அதே போல அம்பையர்கள் நடவடிக்கையும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அம்பையர்கள் இந்தியாவுக்கு சாதகமா கடைசி நாள்ல செயல்படணும்னு செயல்பட்டுப்பாங்களோ அப்படின்னு தோணுதுன்னு ஷாஹித் அப்ரிடி அவருமே கூட இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா திறமையால ஜெயிக்கல, ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சோ இவர் மட்டும் கிடையாது, இன்சமாம் உல் ஹக் அவர் கூட முகமது சிராஜ் அவருடைய போலிங்க விமர்சனம் பண்ணியிருக்காரு. மேலும் ரமேஷ் ராஜா இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா சிராஜ் அந்த இடத்துல ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை செஞ்சிருக்காரு, அதனாலதான் இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தற்போது விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாம ஐசிசி இதை கவனிச்சு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. இதுல தோல்வி அடைஞ்ச அணி இங்கிலாந்து அணி, அவங்களும் இதை என்ன அப்படின்னு கவனிச்சு நடவடிக்கை எடுக்கணும். சிராஜ் அவர் தவறு செஞ்சிருந்தா கண்டிப்பா அவரை விடக்கூடாது, நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியன் டீம் வெற்றியை பொறுக்க முடியாம இங்கிலாந்து தூண்டி விட்டுருக்காங்க. ஐசிசி அவங்களையும் பாத்தீங்கன்னா தற்போது தூண்டி விடுற மாதிரியான கருத்துக்களை பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ சிராஜ் அந்த இடத்துல பால் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் பண்ணாரு உண்மைதான். ஆனா இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.